வெல்கம் டு சென்னை சார். வாங்க சார், உங்கள் சீட்டுக்கு போகலாம். ஓகே சார், இந்த ஸ்டேஷனில் இது வரைக்கும் 8 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது சார். அதில் 2 மர்டர் கேஸ், 1 சீட்டிங் கேஸ், மற்றதெல்லாம் ராபரி அண்ட் ஸ்நாச்சிங் கேஸ் தான் சார். இந்த சீட்டிங் கேஸில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேரவேன் காணா போயிருக்கு சார். அந்த கேரவேன் ஒரு எம்எல்ஏவோட மச்சான் சார். அந்த எம்எல்ஏ ஃபோனை போட்டு கொடன்னு குடையிறாரு சார். நம்மளால எந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியல, அவருக்கு பதில் சொல்ல முடியல சார். ஓகே, அதுக்கு யாரை டெபிட் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி ஆனந்தன் பாலான் 2 பேரை போட்டிருக்கு சார். பட் அவங்க 2 பேராலையும் எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல சார். அது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கு சார். இந்த கேஸை தான் நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு சார். கணேசன் சார், ஒரு நிமிஷம். எஸ் சார். இவனை தெரியுமா? இவங்க ஏற்கனவே தெரியுமா சார்? இல்ல, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சார், இவன் எல்லாம் ஒரே கேங் சார். 420 நைட் ராபரி, பிட் பாக்கெட், பீரோ புல்லிங் எல்லா கேஸும் இவங்க மேல இருக்கு சார். இவ பேர் குண்டுராணி சார். பேரை சொன்னா ஏரியாவே அதிரும் சார். பார்க்க தான் பொம்பளை, ஆனா 10 ஆம்பளைக்கு சமம் சார். பெரிய பெரிய நகை கடை, ஜவுளி கடைக்கெல்லாம் பாத்ரூம் கழுவுறன்னு உள்ள போவா சார். 10 நாள் கக்கூச கழுவா சார். 11ஆவது நாள் கடைவே கழுவிட்டு போயிடுவா சார். சூப்பர் சார். சார், பேர் சிட்டி. குட்டி சத்தா மாதிரியே இருப்பான். இடுப்பு சைஸ் இருக்கிறதுனால எல்லாரும் பக்கத்துல ஈஸியா பிளேட போட்டுருவான் சார். அரை பிளேட வச்சுட்டு ஒரு நாள் 20,000 30,000 சம்பாதிப்பான் சார். இவன் கோயிந்தா சார். பாக்குறது தான் அப்புறம் இருப்பான் சார். ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ சார். சார், ஒரு வெள்ளை பேப்பர்ல இல்லாத அட்ரஸ் எழுதிட்டு போய் எங்க இருக்குன்னு கேட்பான் சார். அவங்க அதை யோசிக்கிறதுக்குள்ள அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுட்டு அவங்களே அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க சார். அவன் பிரீட்டோ. வளர்ந்தது படிச்சது எல்லாமே சர்ச்சில் சார். ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவான் சார். நல்ல நாலேஜபிள் ஃபெலோ சார். அவனோட நாலேஜுக்கு அமெரிக்கால இருந்தா பெரிய ஆளா வந்திருப்பான் சார். பட் இந்த பொறுக்கிங்களோட சேர்ந்து அக்யூஸ் சார். கடந்த 7-8 மாசமா இவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. அநேகமா திருந்தி வேற வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார், இவங்களை பத்தின டீடைல்ஸ் போதுமா? போதும், தேவையில்ல. சிரிக்க வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல, உங்களை காலத்துக்கும் அழ வைக்கிறேன்டா. சிட்டி, டே சிட்டி, ஜோதி வீட்டுக்கு போலாங்களா? டே, என்னடா ஸ்பீக்கர் ரேஞ்சு குறட்ட விடுற? என்ன பண்ணலாம்? ராணியை கூட்டு போலாம். ராணி, என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் தூங்குறாங்க? ராணி, உனக்கு இது வேணா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் சொல்லு? ஜோதியை தோப்பு பக்கம் கூட்டு வந்தீங்கன்னா அப்படியே நான் பேசிட்டு. என்ன சொல்ற? என்ன தோப்பு? மரங்கள் இருக்கும் இடம் தோப்பு, மாட்டிக்கிட்டு முடிச்சா ஆப்பு. தோப்புனா எனக்கு ரொம்ப பயம். நான் வரல. அது கூட வேணாம். அவளை வீட்டுல இருந்து ஒரு 10 அடி தூரம் கூட்டு வந்தீங்கன்னா போதும். அவளை அப்படியே பார்த்து பேசி. 10 அடி நான் எப்படி நடப்பேன்? அளந்து பார்த்தா 10 அடி, அங்க போனா செத்தடி. கேட்டல, ஆளை விடுப்பா சாமி. என்ன முடியாது. ப்ளீஸ் ராணி, ப்ளீஸ். தெரியாம கேக்குறேன். பேங்க சுத்துற இந்த நேரத்துல அவ உனக்கு தேவையா? சொல்லு. நினைச்சாலே புல்லடிச்ச மாதிரி இருக்க. என்னடா, என்ன போதை தலைக்கு மேல ஏறிடுச்சா? ஏறின போதை தான் இறக்கி விட்டியாடா. இப்ப உனக்கு தான் காதல் போதை தலைக்கு ஏறி இருக்கு. ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ற தப்பெல்லாம் போதாதா? இது பொம்பளை கேஸ். அச்சிப்பா, மாட்டணும்னு வச்சுக்க, முட்டில இல்ல முட்டிக்கு மேல தட்டி பிரிச்சிருவானுங்க. போடா, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். இந்தா தின்னு தொலை. டேய் 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 செல்வா, டேய் விடு. எனக்கு சிப்ஸ் கார்ச்சிச்சு.
மனசு மெசேஜ் சொல்லிச்சிங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. முதல்ல இறங்கு ஜோ. தயவு செஞ்சு போயிடுங்க சார், போயிடுங்க. ஜோ, நான் உன்னை பார்த்த அன்னைக்கே கிரீன் கார்டு எடுத்து வச்சிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு எழுத்து அடிச்சேன். நாளைக்கு காலைல கொடுத்துறேன். இல்ல சார், இல்ல. இப்ப நீங்க எந்த கார்டு கொடுத்தாலும் என்னால வர முடியாது. தயவு செஞ்சு போயிடுங்க. ஹே, நீ ஏன் சாகணும்? நான் ஏன் சார் வாழணும்? எனக்கு நான் இருக்கா? உனக்கு திறமை இருக்கு, ஆர்வம் இருக்கு, நிச்சயம் நீ சாதிப்ப. இல்ல சார், இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன சார் பிரயோஜனம்? எல்லாரும் சேர்ந்து சாக போறவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுதான் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க, போயிடுங்க சார். நீ பாரு, இப்ப நீ இறங்கலன்னா நான் கத்துவேன். பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ப்ளீஸ் ஜோ, இறங்கு ஜோ. சொன்னா கேளு, இறங்கு ஜோ. இல்ல சார். முதல்ல இறங்கு ஜோ, இல்லைன்னா கத்துவேன். சார், தயவு செஞ்சு போயிடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏய் ஜோ, ஜோ, நீ உன் அம்மா அப்பாவை தேட வேணாம். உன் அம்மா மடியில படுத்து தூங்க வேண்டாம். நிச்சயமா நீ ஜெயிப்ப ஜோ, என்ன நம்பு. என் மேல சத்தியமா சொல்றேன் ஜோ. ஜோ, இப்ப நான் என்ன சார் செய்யணும்? அந்த கயர் எடுத்து கொடு. அந்த புள்ள மட்டும் கிடைக்கல, அப்புறம் அவ்வளவுதான். டேய், நாளைக்கே அவளுக்கு நீ தாலியை கட்டுறா போதுமா? ஐயா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா. 4 நாள் டைம் கொடுங்கய்யா. அந்த பொண்ணை உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். ஐயா 2 நாள் டைம் கொடுங்கய்யா. அந்த பொண்ணை லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்து கையில கொடுத்துறேன். என்ன பண்ணா 2 நாள் 4 நாள் கெடு வாங்கிருக்கேன், பேத்துருவான். அது வரைக்கும் ஐயா அவளை தாங்க முடியுமாடா? ஐயா, ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிள்ளை மட்டும் இல்லையா, அவளுக்கு எவனோ ஒருத்தன் உதவி செஞ்சிருக்கான். அவனையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கூட்டு வரேன். நீங்க கல்யாண வேலையை பாருங்கய்யா, நான் அவனுக்கு கருமாதி பண்றேன். டேய் வாங்கடா, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ரொம்ப பயமா இருக்கு. அவளை பக்கத்துல பாத்துட்டியா? ஐயோ, நீங்க வேற சும்மா இருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். முதல்ல இந்த ஊரை விட்டு போவோம். இங்க பாரு, ஒரே நாள்ல நீ வீட்டை விட்டு ஓடி வந்து நான் ஊரை விட்டு போனா என்ன நினைப்பாங்க? என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க? பேசாம 2 நாள் நிம்மதியா கேரவன்ல குளிச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு ஜாலியா இரு. ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஐயோ, எனக்கும் அப்படிதான் அடைஞ்ச மாதிரி இருக்கு. உன்னாலதான் வேணே அடைச்சிக்கிட்டு இருக்கு. நீ வெளியில போனா 6 பேரவை அடிக்க வைக்கலாம். நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிக்கிறியா? பாருங்க. ஹை, வண்டி எல்லாம் லைனா போகுதுல. இடைத்தேர்தல் ஏதாவது அறிவிச்சிட்டாங்களா? கிறுக்கா புறுக்கான்னு தெரியுறாங்க. அது முத்தண்ணே. கூப்பண்ணமா? முத்தண்ணா. முத்தண்ணனுக்கு தெரிஞ்சது உங்களையும் என்னையும் கொன்னே போட்டுருவாரு. ஐயோ, கொன்றுவாரா? டேய், வண்டி என்ன நிப்பாட்டின? அண்ணே, இப்பதானே எனக்கு ஞாபகத்துக்கு வருதுண்ணே. என்ன? நம்ம ஜோதி பண்ணி அடிக்கடி அந்த டிவி காரனோட பேசிருக்கானே. நானே நிறைய முறை பாத்துருக்கேனே. வானே, ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடலாம். ரொம்ப யோசிக்காதனே. அப்ப உடனே வண்டி திருப்பு. திருப்பு 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 திருப்பு. வண்டி எல்லாம் தான் போயிருச்சு, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஐயோ, எங்க போச்சு? திரும்ப வந்துருச்சு பாருங்க. ஐயோ, என்ன போறா? ஐயோ, ஈமு கோழி மாதிரி கத்துறதுனால தான் நீ ஏன் இப்படி கத்துற? ஏதாவது பண்ணி சமாளிடா. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். இப்ப என்ன ஆச்சு பாருங்க. அப்படியே வெளில போய் மூஞ்சிய காட்டு. உன்னோட சேர்ந்து நாங்களும் சாவறோம். சத்தம் உட்கார். இதோ இந்த பூவிழி வாசலிலே ரகுவரன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆஸ்கார் அவார்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ரூபா பணத்தை கட்டினீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துருவோம். நாங்களும் டெஸ்ட் பண்ண தானே வந்திருக்கோம் பொண்ணை தேடி. டேய் புல்மேல்ஸ், வரடா. அவங்க வர மாதிரி இருக்கக்கா. அப்படியே நின்னுக்கா. எனக்காக சார் சார் யாரும் இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். யாரும் இல்ல சார். பாத்துக்கிட்டே விரடா டேய். ஐயோ. அண்ணா, இங்க யாரா இருக்கிற மாதிரி தெரியலண்ணே. வாங்க சார். வாங்கடா வாங்கடா. வைக்காதீங்க.
பயமா இருக்கு வாடா போயிடலாம். என்னடா ஜோதி இல்ல பொண்ணு உள்ள இருக்காளா? அண்ணே பொண்ணு இல்லனே பண்டு தானே. எப்ப பார்த்தாலும் திங்கிறத பத்தி பேசிட்டு என்ன சொல்றான்? ஆமாண்ணே அவன் சொல்றது உண்மைதானே. உள்ள பண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குண்ணே. பண்ணு மாதிரி ஒரு பொண்ணா? ஆமா சார், அது நீங்க தேடி வந்த குட்டி இல்ல, எங்களோட யானை குட்டி. அந்த குட்டி யாருன்னு பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். எங்க வா குத்துன மூஞ்சில இருக்கிற 30 கிலோ சதவீதம் வெளியில வந்துரும். கூல் கூல். என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா நீ ஹோட்டல் முனியாண்டி விளாச்சு உன்ட்ட முட்டை பிரியாணி கேட்பாங்க. எங்கடா வா? யாரு? இப்ப நீ சொல்லல தங் பத்துலியா கொண்டுருவேன். எங்கடா வா? தம்பி அந்த ஓடுகாலி கழுதை இங்க இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கடா சார். ஒரே டெஸ்ட் ஓஹோன்னு போயிடுவீங்க. ஒரு அடிதான், ஒரே அடியா போயிடுவேன். போங்கடா. அப்பச்சி கேட்டதா சொல்லுங்க. தர 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 தர. ஹே ராணி, ஜோதி எங்க? ஜோ இது வரைக்கும் உன்னை ஊட்டி வளர்த்ததுக்கு இன்னைக்கு தான் உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன். என்ன உங்க ரெண்டு பேர் மாதிரி வெள்ள நின்னு சொதப்புறனா? அவனுங்களை சமாளிச்சது நாங்க தான் தெரியல. ஐயோ முதல்ல இங்க இருந்து வண்டியை எடுங்க சார். சார் வணக்கம் சார், கணேசன் சார். ஒன்றும் இல்லை, நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன். 2-3 நாள் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன் சார். நேற்று தான் இங்கே சார்ஜ் எடுத்தீங்க, அதுக்குள்ள அங்கே முக்கியமான விஷயம் அதான் அர்ஜென்ட்டாக சொல்லாமல் கிளம்பிட்டேன். அப்புறம் கணேசன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்கள் சார். அந்த சீட்டிங் ஸ்பிரிட்டோ ராணி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில், அதுக்கப்புறம் அவங்க தெருவில், இப்படி எல்லா இடத்துலையும் அவங்கள பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்கள். அவனுங்க யாருக்காவது ஃபோன் பண்ணானுங்களா, எப்போ வந்தானுங்க, எப்போ போனானுங்க, ஏதாவது கான்டாக்டில் இருக்கானுங்களா, இப்படி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு சொல்லுங்கள். சரிங்க சார். அப்புறம் கணேசன் சார் வந்து இந்த கேஸ் விஷயமா நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சீக்கிரட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சார் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா இது மேலிடத்துக்கு தெரியாது. இந்த கேஸை நான் அண்ணன் விஷயம் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே சார், நான் இப்போவே ஆரம்பிக்கிறேன் சார். வித்தின் 24 ஹவர்ஸில் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்கள் லைனில் வரேன் சார். தேங்க்யூ கணேசன்.